செங்கோட்டை பார்டர் பரோட்டா கடை. தென்காசியிலேருந்து செங்கோட்டை போகிறதுக்கு முன்னாடி பிராயனூர்ன்ற ஒரு பகுதி தான் பார்டர் பரோட்டா இருக்கிற பகுதி. அங்கே யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே ஃபேமஸ் பரோட்டா கடை பார்டர் பரோட்டா கடை. பெயர் பலகையை தேடினீங்கன்னா பார்டர் ரஹமத் பரோட்டா பிளாசான்னு எழுதியிருக்கும். அதுதான் இந்த பார்டர் பரோட்டா கடை. எல்லா கடைக்கும் லேண்ட்மார்க் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. வெளியூர்காரவங்க நிறைய கூட்டமாக வந்து அலமோதுற இந்த காட்சியே உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக பதிஞ்சிடும். கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர பஸ் டிரைவர்கள் இறங்கி சாப்பிட்ற இடமாகவும் இது இருக்குது. தமிழ்நாட்டில் குற்றாலம், தென்காசி போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா வர்றவங்க எல்லாரும் ரசித்து சுவைச்சு பார்க்குற ஒரு இடமாகவும் பார்டர் பரோட்டா இருக்குது. பரோட்டா சூரி படத்தில் சாப்பிட்ற சைஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பரோட்டா தான் பார்டர் பரோட்டாவோட ஃபேமஸ். இந்த இடத்துல ரெகுலராக பரோட்டா சாப்பிட்ற இந்த ஊர் மக்கள் வேற எந்த ஊர் பரோட்டாவையும் பொருட்டா மதிக்க மாட்டாங்க. பார்டர் பரோட்டாவோட ஸ்பெஷாலிட்டியே நாட்டுக்கோழி சிக்கன். இங்கே கிடைக்கிற சால்னா நாட்டுக்கோழி சிக்கனில் செய்யறது. நாட்டுக்கோழி வெரைட்டியான நாட்டுக்கோழி ஃப்ரை, நாட்டுக்கோழி ஸ்ப்ரே இதெல்லாம் இங்கே ஸ்பெஷாலிட்டி. குற்றாலத்தில் குளிச்சு ஓவராக உடம்பு கூலிங் ஆயிடுச்சுன்னு பயப்படுறவங்க நேராக பார்டர் பரோட்டாவுக்கு வந்து நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் ஒன்று சாப்பிட்டு பாடியை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாட்டுக்கோழி இல்லாமல் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி காடை. காடை ஃப்ரை உங்கள் கைக்கு வந்த உடனே எலும்போடு சேர்த்து மென்று சாப்பிட்ற டேஸ்ட்டே பார்டர் பரோட்டாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. மதியானம் 12 மணியில் ஆரம்பித்து இரவு 11 மணி வரைக்கும் பரோட்டா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பரோட்டா மட்டும் இல்லாமல் ஜீரக சம்பா அரிசியில் செஞ்ச பிரியாணி, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா. ஆனால் வீச்சு பரோட்டா கூட்டமாக இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பகல் அல்லது மாலை வேளைகளில் வந்து டிஃபனாக சாப்பிட்றவங்க, எக்ஸ்ட்ராவாக பார்சல் இரவுக்கு கட்டிட்டு போகிறவங்க அதிகம். ரேஷன் கடையில் கியூ நிற்கிற மாதிரி இங்கே பார்சலுக்குன்னு தனி கியூ நின்றுக்கிட்டே இருக்கும். வெளியூர்லேருந்து வர சுற்றுலா பயணிகள் இங்கே பார்சல் வாங்கி மறுநாள் எடுத்துகிட்டு போய் சுட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குன்னு பார்சல் கியூலேருந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. 1980 ஆரம்பித்த இந்த கடை சொந்தமாக மசாலா தாங்களே அரைச்சி சேர்க்குற இந்த சால்னாவோட ஸ்பெஷாலிட்டி எல்லா டூரிஸ்ட்டுகளையும் கட்டி போட்டு இத்தனை வருஷமா சுவையான உணவு கொடுத்துட்டு இருக்கிற பார்டர் பரோட்டா தமிழ்நாட்டோட இன்னொரு அடையாளம். செங்கோட்டை பார்டர் பரோட்டா நாட்டுக்கோழி சால்னா செம டேஸ்ட்டுமா.